Welcome back to NQM session price action breakdown of July 30th Thursday இன்னைக்கு NQM செஷனில் நான் எடுத்த ட்ரேட் அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிஃபோர் கோயிங் டு த NQM செஷன் ப்ரைஸ் நேற்று FOMC முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்னோட டெய்லி ஓப்பன் எப்படி ஆச்சுங்கிறத பார்க்கலாம். ஓகே, நேற்று PM செஷன் க்ளோஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நியூ டே ஓப்பனிங் கேப்போட ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. பட் சர்ப்ரைசிங்லி ப்ரீவியஸ் டே லோவை ஒரு பாயிண்டில் விட்டு வந்துட்டான். ஸ்வீப் கிடையாது, அது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியும். எந்த ஆசெட்டுமே தூக்கலை. உங்களை இன்டர் மார்க்கெட் வச்சு கூட காட்டுறேன். யாருமே இந்த இருக்கு பாருங்கள், ரெட் கலர் லைனு இந்த இடத்துல இதுதான். யாருமே ப்ரீவியஸ் டே லோவை ஸ்வீப் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு வீக்லி சைக்கிள் சீக்வன்ஷியல் இருக்காது. ஸோ இங்கே ஒரு என்வா கூட ஓப்பன் ஆகி என்வாக உடனே ஃபில் பண்ணிட்டு ப்ரைஸ் மேலே போயிட்டு 18. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ கரண்ட் டேலோவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு சீக்வன்ஷியல் எதுவுமே இருக்காது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியா எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் லண்டன் ஸ்டார்டட் அக்யூமுலேட்டட். உங்களுக்கு அந்த குவாட்ரண்ட் 2 ஆஃப் டெய்லி சைக்கிள் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டார்டட் அக்யூமுலேட்டட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே குட்டி மேனிப்புலேஷன் பண்ணிச்சு இந்த ஒரு 18ஓட ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே. அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒய்எம் பார்த்தீங்கன்னா Q1ஓட லோஸ் டோட்டல் சூப் பண்ணியிருப்பான். அவனும் பாருங்கள் Q1 லோஸ் டோட்டல் சூப் பண்ணிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த லோ விட்டுட்டு. ஸோ இந்த லோ ஸ்வீப் பண்ணியிருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் அந்த லோ ஆஃப் த டேக்கு. பட் ப்ரைஸ் இதை ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸ் ஸ்டார்டட் கோயிங் ஹையர். சாதாரண ரேலி கிடையாது, அப்படியே பொறுமையாக அந்த ப்ரீ மார்க்கெட்டில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பொறுமையாக ஏற்ற ஆரம்பிச்சா விச் ஒரு 500 பாயிண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் உங்களுக்கு குவாட்ரண்ட் 3லேருந்து அப்படியே ஏற்ற ஆரம்பிச்சிட்டான். விச் என்னென்னா, ஏன்னா இது உங்களுக்கு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் அந்த ஒரு 900 பாயிண்ட்ஸு. ஸோ அந்த 900 பாயிண்ட்ஸ் அப்படியே டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஏற்றாமல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக எல்லாரெல்லாம் இல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்லாமல் ப்ராப்பராக அப்படியே தொட்டு ப்ரைஸ் உங்களுக்கு மேலே டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ப்ரைஸ் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகிறது நேற்றோட FOMC ஹை பக்கத்தில். உங்களுக்கு ஆர்டிஹெச்சை பற்றி நான் சொல்கிறேன். ஆர்டிஹெச் இப்போ வைக்கிறேன் பாருங்கள். ஆர்டிஹெச் பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோசிங் இங்கே, என்னோடய ஓப்பனிங் இங்கே. லிட்ரலாக ஒரு 600 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ இந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்போ உங்களுக்கு 2 விதமான பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று, இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ப்ரைஸ் கேன் கோ ஹையர். கரெக்டாக ஏன்னா உங்களுக்கு 1 ஹவரில் ஒரு கேப் இருந்துச்சு. இங்கே தெரியுதா 1 ஹவர், இது 9 AM. உங்களுக்கு 1 ஹவரில் இந்த ஒரு அன்ஃபில்டு கேப்பு, 8 AM அன்ஃபில்டு கேப்பு, 7 AM அன்ஃபில்டு கேப்பாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ 9:30 ஓப்பன் லோ வச்சுட்டு ஒன்று இந்த ஹை போகணும். ஆனால் ஹை போகிறது தான் ஒரே டார்கெட்டு. ஏன்னா இங்கேருந்து அப்படியே கீழே கொட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஆசெட் இந்த ஹையை தூக்கணும். எந்த ஆசெட்டுமே அது பக்கத்தில் கூட இல்லை. இங்கே தெரியுதா FOMC ஹை, இங்கே தெரியுதா FOMC ஹை. ஒய்எம் தூக்க சான்ஸ் இல்லை, ES தூக்க சான்ஸ் இல்லை, NQ மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் NQவில் தான் FOMC ஹையை ஆன்டிசிபேட் பண்ணேன். ஏதாவது ஒரு ஆசெட் எடுத்துணும். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே அவன் ப்ரீமியம்லேருந்து செல் ஆகிறவனாக இருந்தால் இங்கேருந்து செல் ஆகிருக்கணும். வெயிட் லெட் மீ ஷோ யூ. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்டோட கேப்பு இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து எங்கே தான் செல் ஆகிருக்கணும். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பியூராக அந்த ஹை தான் போகிறாங்க தெரிஞ்சிச்சு டேட்டா ஹைக்கு, நேற்று FOMC ஹைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்டோட இன்டர்னலில் டேப் பண்ணான். இங்கே தெரியுதா உங்களுக்கு? வெயிட் லெட் மீ ஷோ யூ. ரீப்ளே டுங்க. வெயிட் யா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா 9:30 கேண்டில், 9:30 ஓப்பன் லோ. 1 மினிட் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணுறேன். 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா இந்த அக்யூமுலேட்டட் லோஸ் எல்லாத்தையும் ப்ரைஸ் வயலேட் பண்ணிச்சு. 15 மினிட்டோட இன்டர்னலுக்குள்ளே ட்ராவல் பண்ணிச்சு. உங்களுக்கு ஒய்எம் பார்த்தீங்கன்னா இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டான். விச் இஸ் ப்ரீவியஸ் மைக்ரோ சைக்கிள் லோ. மைக்ரோ சைக்கிள் சீக்வன்ஷியல் கொடுத்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டட் டிஸ்பிளேசிங் ஹையர். ரைட், ஸ்டார்டட் டிஸ்பிளேசிங் ஹையர். உங்களுக்கு 1 ஹவர்லையும் FEG ஃபில் அண்ட் ஃபில்லும் இருக்கும். உங்களுக்கு NQ இந்த 8 AM லோ கட் அடிச்சிருக்க மாட்டான். பட் ஆனால் உங்களுக்கு ஒய்எம் அடிச்சிருப்பான். ஸோ ஒய்எம் அந்த உங்களுக்கு 8 AM லோக்குள்ளேயும் பர்ச் பண்ணியிருப்பான். உங்களுக்கு 90 மினிட் சீக்வன்ஷியலும் கொடுத்துருப்பான். 90 தெரியுதா உங்களுக்கு அவன் 8 AM லோக்குள்ளே போகிறப்பே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் 90யும் கொடுத்துருவான். ஸோ 90 மினிட் சீக்வன்ஷியல், மைக்ரோ சைக்கிள் சீக்வன்ஷியல், அந்த 1 ஹவரோட FEG ஃபில் அண்ட் ஃபில்லு. அண்ட் தென் உங்களுக்கு 1 மினிட்ல உங்களுக்கு இந்த CASG ஆர் பிரேக்கர் எப்படி வேணால் சொல்லலாம். இங்கே வச்சோன்னே இங்கே ட்ரேடு போட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். பட் நான் அதுதான் பண்ணேன். இங்கே ட்ரேடு போட்டு ஆக்சுவலி இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சேன். எனக்கு குட்டியாக ஒரு லாஸ் ஆச்சு. ஒரே ஒரு 5 மணிக்கு போட்டேன். அது 5 மணிக்கு லாஸ் ஆகிடுச்சு. எனக்கு என்னன்னா இங்கே திரும்ப இதை அடித்தோடனே நான் என்ன பண்ணேன், இதர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் திரும்ப ஸ்டாராக டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்த்தா. பட் ப்ரைஸ் ஃபுல்லாக சாப் ஆக ஆரம்பிச்சிட்டான். சாப் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக 9:42க்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேனல் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு செகண்ட்ஸில் ஐ கேன் சென்ஸ் இது. வெயிட், செகண்ட்ஸில் ஐ கேன் சென்ஸ் தட். ஸோ இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக சாப் ஆகிட்டு இருந்தான். இங்கே ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு
ஸ்டார்ட் கன்சாலிடேட்டிங். ப்ரைஸ் இந்த கேனில் வச்சோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரைஸ் இஸ் கோயிங் ஹையர்னு. மேலே டர்ட்டில் சூப் வச்சுட்டு கீழே வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி எதுவுமே பர்ச் பண்ணல. ஸோ என்கியூ தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஓஎம்சி ஹை பக்கத்தில் நியர்பையில் இருந்தான். ஸோ நான் இந்த இடத்துலேயே வந்து என்னோடய பையை லெவரேஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக அடிக்க இங்கே ஒரு பை, அந்த இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கேனில் இங்கே ஒரு பை, அடுத்து லாஸ்ட்டாக இங்கே அடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து ஸ்டாப் வந்து ஹெவி ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டால் பக்கத்தில் இருக்குது, ப்ரைஸ் நல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து இந்த ஃபிஜி பிரேக் கேப் ஃபஸ்ட்டு இங்கே வச்சேன், அடுத்து இந்த கேனில் இங்கே வச்சோன்னே நான் இந்த இடத்துக்கு ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ரைஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எஃப்ஓஎம்சியோட ஹையை பர்ச் பண்ணிட்டான். அதுதான் கேரண்டடான டார்கெட்டு. பட் இவ்வளோ பக்கத்தில் போனவன் ப்ரீவியஸ் ஹையை விட்டுட்டு வர மாட்டான். ஏன்னா ப்ரீவியஸ் ஹையில் தான் நெக்ஸ்ட் வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் உட்காரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்கியூ தான் நியர்பையில் இருக்கான், இஎஸ்என்ஒய்எம் வந்து இஸ் ஃபார் அவே ஃப்ரம் தட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் போயிடுவோம். இங்கே ஏதாவது நீங்கள் பார்சல் மாதிரி புக் பண்ணிட்டு ஓட விடுறவங்க எஃப்ஓஎம்சி ஹைக்கு விச் இஸ் ப்ரீவியஸ் ஹைக்கு ஓட விடலாம். இதுதான் டார்கெட்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10 AM அடிச்சிட்டான். 10 AM ஓப்பன் ஹை அந்த ப்ரீவியஸ் டே ஹையில் அடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து ஒரு லோ போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ தட்ஸ் இட். ஒரு சிம்பிள் ட்ரேட், A+ தான் சொல்லணும். ஏன்னா 15 மினிட் இன்டர்னல், உங்களுக்கு 1 மினிட் டர்ட்டில் சூப், மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி, 90 மினிட் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி, 1 hour ஃபில் அண்ட் ஃபில்லு, கரண்ட் டே லெவலில் டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கர் ஷிஃப்ட் ஆனோடனே உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி போடுவீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆகிறதோ இல்லை ஃபஸ்ட் பர்சன்ட் எஃப்இஜியோ எதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகலை. அதனால உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கன்சாலிடேட் மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு. பட் ஒன்ஸ் ஆஃப்டர் அந்த 942 கேண்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரைஸ் இஸ் கோயிங் ஹையர். ஏன்னா இந்த கேண்டில் இப்படி வச்சோன்னே ப்ரைஸ் திரும்ப வந்து இப்படி கீழே வரமாட்டானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லுக்கான ஒரு ஆர்டர் ஃப்ளோவில் தான் வருவான், இல்லை செல்லுக்கான ஒரு பைசைட் லிக்விடியை பர்ச் பண்ணி தான் வருவான். பட் இந்த இடத்துல இப்படி போகிறானே ஏதாவது ஒரு பைசைடை பர்ச் பண்ணான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பர்ச் பண்ணல. நான் ரெகுலர் ட்ரேடிங் ஹாஸில் வச்சு கூட காட்டுறேன். இங்கே இப்படி வச்சா என்ன பைசைடை பர்ச் பண்ணால் எதுவுமே பர்ச் ஆகலை. இருக்கிற நியர்பை பைசைட் லிக்விடிட்டி அந்த எஃப்ஓஎம்சியோட ஹையஸ்ட் ஹை ஆஃப் த நேத்தோட என்கியூ நியூயார்க்கு. ஸோ அதுதான் டார்கெட்டு. ஸோ அதுக்கு என்கியூ தான் போவான். ஏன்னா என்கியூ தான் கேரண்டட் டார்கெட்டு. மீதி எல்லா அசெட்டும் வந்து லேகில் இருக்குது. என்கியூ தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ நான் என்கியூவில் தான் ட்ரேட் எடுத்திருந்தேன், என்கியூவில் தான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ தட்ஸ் இட். ட்ரேடு வலை அப்படின்னு பெருசாலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சிம்பிளஸ்ட் ட்ரேடு, க்ளீனு, 200 பாயிண்ட் வந்து ஈஸியாக புக் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அதே மாதிரி நீங்கள் எல்லா நாளும் வந்து எப்பயும் போல் உங்களுக்கு இது மாதிரி வராது. எப்படின்னா ஏஎம் விஷேப் ரெக்கவரி எல்லா நாளும் உங்களுக்கு ஒரு ஐஎஃப்இஜி அது மாதிரிலாம் எவ்ரிடே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதுல்ல. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவன் இங்கேருந்தே இப்போ ஒரு ஐஎஃப்இஜி கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு போனால் அது ஏ+, உங்களுக்கு வந்து சம்டேஸில் நடக்கும். பட் இந்த நாளில் வந்து ப்ரைஸிங்கை கொஞ்சம் ஒரு அக்யூமுலேட் பண்ணி கொஞ்சம் திணறி தான் போனால். பட் எனிவேஸ் உங்களுக்கு வந்து பிளான் ப்ளே அவுட் ஆயிடுச்சு. மேபி இங்கெல்லாம் இந்த இடத்துல யாருமே அடி வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலி இங்கே ட்ரேடு போடுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக இந்த பாடியில் இல்லைனா இந்த விக்கில் தான் வைக்கணும். சரியா? ஆப்வியஸாக அதில் தான் வைக்கணும். நான் ஏன் இங்கே 5 MN க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேனில் வந்து இங்கே இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணால், சரியா, இந்த ஆர்டர் பிளாக்கை இந்த கேனில் டேப் பண்ணுது. டேப் பண்ணிட்டு இங்கே உள்ளே இழுத்து வைக்குது. அடுத்த கேனில் மேலே போயிருக்கணும். எனக்கு அடுத்த கேனில் இங்கே வந்துட்டு திரும்ப அடுத்த கேனில் ஒரு புல்லிஷ் கேனில் வந்துச்சு. 2 வாட்டி இந்த ஆர்டர் பிளாக் மிட்டிகேட் ஆகிட்டு இங்கே போயிட்டு ஸோ இந்த ரிஜெக்ஷன் எனக்கு கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த கேனில் லோவில் வச்சு எனக்கு அடிச்சிருச்சு. அடிச்சுட்டு ப்ரைஸ் டார்கெட் போக ஆரம்பிச்சு. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, ஏன்னா இங்கே இவ்வளோ போயிட்டு நான் இந்த லோவில் அடி வாங்குறதுக்கு நான் இங்கே வந்து கம்மி லாஸில் மிட்டிகேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இங்கே வந்து இந்த இடத்துல நான் வந்து ரீஎன்ட்ரி ஆனேன். செகண்ட்ஸில் அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு அந்த ஒரு கேனில் இம்பல்சிவ் கேனில் வச்சோன்னே நான் ரீஎன்ட்ரி ஆகி 200 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ், எதனால் இந்த ட்ரேட் எடுக்கலை இல்லை எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் என்னோடய எக்ஸிக்யூஷனை ஷேர் பண்ணுறேன். அப்படியே வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ see you all tomorrow Friday. Until then, it's me Joseph Benny. Tata boy.